நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆலயமணி படத்தில் சிவாஜி கணேசன், எம்எஸ்வி கண்ணதாசன் உருவாக்கிய சட்டி சுட்டதடா தத்துவ காவியம். அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நடிகர் திலகம் சிவாஜியை சிலிர்க்க வைத்த கண்ணதாசனின் வரிகள். ஆலயமணி படத்தில் எம்எஸ்வி ராமமூர்த்தி செய்த அசாத்திய சாதனை. தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் மற்றும் சரோஜாதேவி நடிப்பில் கே. சங்கர் இயக்கத்தில் 1962ஆம் ஆண்டு வெளியான ஆலயமணி திரைப்படம் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத காவியம். சந்தேகம் மற்றும் தியாகத்திற்கு இடையே தவிக்கும் ஒரு பணக்கார நாயகனாக சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் மனக்குழப்பத்தையும் சுட்டிக்காட்டும் விதமாக உருவான சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு தொட்டதடா என்ற பாடல் உருவான அந்த நெஞ்சை தொடும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1962ஆம் ஆண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஆலயமணி படத்தின் பாடல்கள் கம்போசிங் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தன. இயக்குனர் கே. சங்கர் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களிடம் சூழ்நிலையை கூறினார். விஸ்வநாதன் தன் தவறான சந்தேகத்தால் நல்ல நண்பனையும் காதலையும் இழந்து தவிக்கும் நாயகன் வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து பாடும் ஒரு தத்துவ பாடல் வேண்டும் என்று கேட்க, எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஒரு கனமான நெஞ்சை உலுக்கும் சோக மெட்டை போட்டு காட்டினார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் சிகரெட் புகைக்கு நடுவே தன் பேனாவை எடுத்து மனித வாழ்க்கையின் உச்சகட்ட தத்துவமாக மாறிய அந்த வரிகளை எழுதினார். இன்றளவும் தமிழ் நெஞ்சங்களில் உறைந்து நிற்கும் சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, நியாயம் வேறு தர்மம் வேறு, பொய்மைக்கு முன்னாலே உண்மை தோற்றதடா என்ற மாஸ் காவிய பாடலை எழுதியுள்ளார் கண்ணதாசன். அர்த்தமுள்ள மனித மனதின் அகந்தையை சுட்டெரித்தன. அர்த்தமுள்ள மனித வாழ்க்கைக்கு தேவை அமைதியடா, அதை இழந்து தவிப்பவன் என்றும் ஏழையடா என்று எழுதி முடித்தார். கண்ணதாசன் எழுதிய இந்த வரிகளை படித்து பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கம்போசிங் அறையிலேயே உணர்ச்சி பெருக்கால் கண்ணதாசனை கட்டிப்பிடித்து பாராட்டினார். கண்ணதாசா, என் கதாபாத்திரத்தின் வழியை இந்த வரிகளில் அப்படியே கொண்டு வந்து விட்டாயே என்று நெகிழ்ந்து பாராட்டினார். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் வெண்கலக் குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ஒலித்த போது தியேட்டரே நிசப்தத்தில் உறைந்தது. இந்த பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கண்ணதாசன் எழுதிய பாடல்களில் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான வரி எது, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.